மேல 3 ஃபைல்ஸ் இருக்கு. ஆனா அதை நான் எப்ப ஓபன் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஆனா அது ஓபன் பண்ண வேண்டிய டைம்ல கரெக்டா ஓபன் பண்ணுவேன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று சட்டமன்றத்துல பேசியிருந்தாரு. நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, என்ன ஒரு சிபிசிஐடி ஆபீசர் மாதிரி பேசுறாரு. அப்ப திமுகவுக்கு எதிராக ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொண்ட ஒரு ஃபைல் சார் கிட்ட போயிடுச்சு போல. ஊழல ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு வாய் வார்த்தையாக சொல்லாம முதல் முறையா ஏதோ ஒரு ஆதாரத்தை கையில் வச்சிட்டு இருக்காரு போல நம்ம நினைச்சோம். ஏன்னா சட்டமன்றத்துல பேசும்போது ஆதாரம் இல்லாம பேசவே முடியாது. மரபுப்படி சட்டப்படி அதுதான். அப்ப இவர் பேசுறாருன்னா பயங்கரமா ஏதோ ஒரு பெரிய சம்பவமா செய்ய போறாரு போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு இந்த விஷயத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது எதிர்கட்சி தரப்புல இருந்து யாரும் எதுவுமே பேசல. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்ப பாருங்க ஏவாவேலு உட்பட எல்லாருமே இப்ப சமீபத்துல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதனாலதான் அமைதியா இருக்காங்க போலன்ற மாதிரி அப்ப ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய போறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆப்சென்ட். ஆனா இன்னைக்கு சட்டமன்றம் கூடும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே வச்சு கேட்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு நான் வரல, ஏதோ 3 ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு ஏதோ சொன்னீங்களாமே, நானும் அதை தான் சொல்றேன், தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல ஏதாவது உங்க ஜோசியக்காரர் ஏதாவது குறிப்பிட்ட நாள் கட்டம் சரியில்லை ஏதாவது தள்ளி போட்டு வச்சிருக்காரா? அவர் சொன்னாதான் நீங்க என்ன நாள் பார்த்து அப்புறமா நீங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்க, தைரியம் தான் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி நேரடியான ஒரு சேலஞ்சை முன்னெடுத்து வைக்கிறார். இது சொன்னதுமே கரெக்டா இந்த ஜோசியக்காரர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாருல, அவங்க எல்லாருக்குமே ஆளுங்கட்சியில எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. எப்படி நீங்க அந்த ஜோசியக்காரன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க? ஏன்னா இவங்க கட்சியை பொறுத்த வரையுமே அவர் தான் எல்லாத்தையுமே நியமிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்றது இவங்க அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அவருடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு பேர் இருக்குல்ல, அதுல இந்த வெற்றின்ற வார்த்தையே இவர் மூலியமாக தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஜோசியக்காரர் அவருடைய பெயர் என்பது ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்னமோ சரி, அதனால இந்த கட்சிக்கு ஒரு பெயர் வைங்கன்னு சொன்னா தன்னுடைய பெயரே கட்சியின் பெயராக வச்சுட்டாரு. கட்சியில எது நடந்தாலுமே அவர் சொல்லிதான் நடக்குது. சமீபத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த அலுவலகத்தை 10வது மாடிக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாத்தினாங்களே, மாத்த போற செய்திகள் வருதுல, இது எல்லாமே இவர் சொல்லிதான் நடக்குது. 10வது மாடியில போனா அடுத்த 10 வருஷங்களுக்கு நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்லி அவரு ஜோசியம் பார்த்து கொடுத்ததாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள்லாம் அவர் மீது இருக்கு. இப்ப இவர் ஜோசியக்காரன் சொன்னதுமே எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. நிர்மல்குமார் அவர்களாம் டப்புனு இருந்து பதில் சொல்றாரு, இந்த மஞ்சள் துண்டு ஜோசியத்தை பார்த்து போட்ட கதைலாம் உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி அவர் பேசிட்டு உட்காராரு. சரி, இவ்வளவு விஷயங்கள் பேசினதுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அதாவது இந்த ஜோசியன்ற வார்த்தை நான் பயன்படுத்துவது தவறான ஒரு விஷயம் இல்லையே, நீங்க அதே ஜோசியக்காரர்களை வைத்துக் கொண்டு தானே நீங்க அவருக்கு ஒரு ஜீவோ வெளியிட்டீங்க, அப்புறம் நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க, அதனால இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. நான் இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அவர் நிலைமை தான் இன்னைக்கு பாவமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து எதிர்கட்சி தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, தாவேகாவினர் பாவங்க, எதிர்கட்சியில இருந்து பொலன்னு பொழந்துட்டாங்க, யாருக்குமே பதில் சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்குதான் உண்மையாகவே பாவம் யாருன்னா எதிர்கட்சியினர் தான். அவங்க கேட்ட கேள்வி என்ன, இவங்க சொல்ற பதில் என்ன பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாத்தி யோசி ரவுண்ட் விளையாடுவோம்ல, நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லணும். அதை தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு சட்டமன்றத்துல பண்ணி வச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இந்த 3 ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்குன்னு பேசியிருந்தாரு. இது குறித்து நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கும்போது, அது என்ன ஃபைல்ஸ், ஏன் ஓபன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கும்போது, சம்மந்தமே இல்லாம இதை அறிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களை தவிர எல்லாருமே எழுந்து பதில் சொல்றாங்க. இது ஆதவஜ்ல எழுந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் லைவ் போடலன்னு கேட்கிறாரு. இவர் கேட்ட கேள்வி என்ன, இவர் என்ன சொல்றாரு, உங்க ஆட்சி காலத்துல நீங்க எல்லாம் லைவ் போடல, எங்க ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்து முதல் முறையாக சட்டமன்றத்துல லைவ் என்ற விஷயத்தை கொண்டு வந்ததே நாங்கன்ற மாதிரி இவர் பேசுறாரு. இப்படி இவர் சம்மந்தமே இல்லாம பதில் சொல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, பாருங்க பேரவைத் தலைவர்களே, இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்க ஒண்ணு கேட்டா எங்களை அசர வைக்கிற மாதிரி அவங்க இன்னொரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க என்ன கேள்வி கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் ஒரு முன்னெடுத்து வைக்கிறாரு. இப்படி ஆதவஜ்னா சொல்லிய கருத்துக்களுக்கு பதில் சொல்லும் விதமாக இன்னொரு பாயிண்ட்டும் அவர் சேர்த்து வைக்கிறாரு. இந்த லைவ்ன்ற விஷயத்துல நீங்க வந்து இப்பதான் தாவேகா தான் முதல்ல கொண்டு வர மாதிரி நீங்க பேசுறீங்க. இதே திமுக காலகட்டத்திலேயே முதல் முறையாக இந்த சட்டமன்ற லைவ் அந்த குறிப்புகள்லாம் கருத்துக்கள்லாம் வெளியே வரக்கூடிய இதை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு தான்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த பேசுறாரு. ஆனா இவர் அப்படியே மடைமாற்றி விட்டுட்டாங்க. இவர் கேட்ட கேள்வியும் அந்த 3 ஃபைல்ஸ் பத்தி, இவர் லைவ் பத்தி ஆரம்பிச்சு விட்டாரு. அந்த லைவுக்கு இவர் பதில் சொல்றாரு, மீண்டும் கேள்வி கேட்கிறாரு, 3 ஃபைல்ஸ் பத்தி நீங்க பேசுங்கன்னு. இதுக்கு நம்மளுடைய இட்டுன்னு போற துறை அமைச்சர் இருக்கிறாருல, நம்மளுடைய புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நீர்வளத்துறை அமைச்சர் எழுந்து என்ன சொல்றாருன்னா, எங்க எனக்கு வந்து ஒரு
70 வயசு மதிப்பு தக்க ஒரு வயசானவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? திமுக பீரியட்ல இவ்வளவு ஊழல்கள்லாம் நடந்துச்சு, இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சு அதை பண்ணுங்க சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லலையா. நான் இப்பெல்லாம் வந்து சீரியல் பாக்குறதே இல்லைங்க. என்ன பாக்குறீங்கன்னா சட்டமன்றம் பாக்குறேன். அந்த அளவுக்கு எங்க ஆட்சி என்பது சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்குன்ற மாதிரி ஆதிவர்ஜன் அவர்களும் சம்பந்தமே இல்லாத ஒரு பதில சொன்னாரு. அப்புறம் புஷி ஆனந்த் அவர்களும் எழுந்து என்ன சொல்றாருன்னா, சம்பந்தமே இல்லாம என்னுடைய 70 வயசு பாட்டி ஒருத்தவங்க சீரியல் பாக்குறது இல்ல, லைவ் பாக்குறேன்ற மாதிரி மாத்தி மாத்தி பதில் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துக்கு யாரு தாங்க பதில் சொல்லுவா? இந்த 3 ஃபைல்ஸ் சொல்லி 3 ஃபைல்ஸ் என் டேபிள் மேல இருக்கு, அதை நான் பிரிச்சா திமுக காலிடான்ற அளவுக்கு எல்லாம் முதலமைச்சர் பேசினாரு. நான் நேரடியாக வரேங்க. அது இப்ப குற்றம் சாட்டுறாருங்களா ஒரு கட்சி மீது, அவர்களே என்ன சொல்றாங்கன்னா நீங்க திறந்து பாருங்கன்றாங்க. இதை விட ஒரு முதலமைச்சருக்கு என்ன வேணும்? சிம்பிளா சொல்ல போனா, இப்போ ஒரு திருடா இந்த ரூம்குள்ள வந்து எதை திருடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய அந்த திருடக்கூடிய வீடியோ என்பது இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டிக்கிச்சு. இப்ப நான் திருடன் கிட்ட போயிட்டு நீ திருடுறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு, ஆனா இதை நான் இன்னும் பார்க்கல, இதை நீ பார்க்க வச்சிடாதன்னு சொல்லி நான் ஒரு திருடன் கிட்ட சொன்னா சும்மா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அதே கதை தான் இருக்கு. இப்ப திமுக ஆட்சி காலத்துல இந்த 3 ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்கு, நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட ஃபைல்ஸ்ல டேபிள் மேல இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன திறக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணா திருப்பீங்க? எனக்கு புரியலையே. நீங்க முதல்ல யாரு? ஊழல், அது மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், என்னோட ஆட்சி காலத்துல இந்த ஜீரோ கரப்ஷன்லாம் சொல்லிட்டு வந்திருந்தீங்க. இதுக்கு முன்னாடி மரிய வில்சன் தான் பேசியிருக்காரு எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி. அவரு பேசிய 1 வாரம் ஆச்சு, உங்க டேபிளுக்கு வந்து 1 வாரம் ஆச்சுன்னா இன்னும் நீங்க திறக்காம இருக்கீங்க. அப்ப எப்பதாங்க திறப்பீங்க? இப்ப ஏதோ ஒரு நோயாளி வந்து உயிருக்கு போராட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல உங்களுக்கு நான் இப்ப வைத்தியம் பார்க்க மாட்டேன், எப்ப வைத்தியம் பார்க்குமோ எனக்கு அப்ப தெரியும்னு சொன்னா கிட்டத்தட்ட இவர் பேசுறதும் இப்ப அப்படிதான் இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப அடிப்படையில இவங்க விஷயத்த பார்க்கும்போது, ஏன்னா இவங்க தொடர்ந்து திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சுட்டே இருக்காங்க, ஆதாரம் கேட்டா இல்லைன்றாங்க. அப்ப உண்மையாகவே ஒரு ஆதாரம் அவங்க கிட்ட மாட்டி இருந்துச்சுன்னா முதல்ல அதை தான் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தேவையான நேரம் என்பது வரும். இப்ப இவர் சொல்ற மாதிரி இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, இந்த ஊழல் என்பது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எப்ப வேணா அதை விசாரிச்சுக்கலாம், எப்ப வேணா கேஸ் போடலான்ற மாதிரி. உங்க சட்டப்பையில இருக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் காணா போச்சுன்னா நான் எப்ப போயிட்டு கேஸ் போட்டுக்கலாம், விசாரிக்கலாம்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம், அது அனைவருடைய பணம். அது இங்க வந்துட்டு நான் எப்ப முடிவு பண்ணுவேன், நான் எப்ப ஆக்ஷன் எடுப்பேன், எப்போ திறப்பன்றதை நான் முடிவு பண்ண நீங்க சொன்னீங்கன்னா இதை எப்படி பாக்குறது? அப்ப அடிப்படையில உண்மையாவே பார்த்தோம்னா இவங்களுக்கு ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இதை வைத்துக்கொண்டு இவங்க எதிர்கட்சியினரை மிரட்டுகிறார்கள். இதைதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. நான் வந்து இது சேலஞ்ச் கிடையாது, நான் இதை ஓப்பன் சேலஞ்சா விடுறேன், உங்களால முடிஞ்சா உங்ககிட்ட போதிய ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்துல தயவு செய்து அதை வெளியிட்டு யார் யார் என்ன குற்றங்களை பண்ணாங்கன்னு சொல்லி சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு. ஆனா இன்னும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு எப்போ நேரம் வருமோ பண்ணுவோம்ன்றாங்க. அப்ப என்னன்னா, இப்ப நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்ப அந்த ஃபைல்ஸை எப்போ ஓபன் பண்ணோன்னு இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்கீங்களா? அந்த குறிப்பிட்ட நாள் எது? அந்த குறிப்பிட்ட நாளை யாரு முடிவு பண்ண போறா? அதுதான் அவரும் கேட்கிறாரு. உங்க ஜோசியக்காரர் ஏதாவது முடிவு பண்ணி தராரான்னு சொல்லி. இப்படி இவ்வளவு கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாங்களே, யாரெல்லாம் பதில் சொல்றாங்கன்னா, ஆதிவர்ஜன் அவர்கள் சொல்றாரு, புஷி ஆனந்த் சொல்றாரு, சம்பந்தமே இல்லாம ராஜ்முரு அவர்கள் சொல்றாரு, இப்படி எல்லாருமே சொல்றாங்களே. முதல் முறை இந்த சட்டமன்றத்துல ஒரு சினிமா டைலாக் போன்று இததான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல சொல்லிட்டாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம், தேவையில்லாம இந்த சினிமா டைலாக் எல்லாம் பேசாதீங்கன்னு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அவ்வளவுதான் எல்லாருமே எழுந்து அமளியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நீங்க இந்த மாதிரி சினிமா டைலாக் அப்படிலாம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி சபாநாயகர் ஒரு சமரசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வராரு. உண்மையாகவே பாத்தீங்கன்னா அது சினிமா டைலாக் போன்றுதான் இருந்துச்சு. ஏன்னா சினிமால மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்க, இதை பண்ணல அவ்வளவுதான், அடுத்து நீ காலிடா, உன்னோட எல்லாமே என்கிட்ட இருக்குடா, உன்னோட ஜாதகமே என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சினிமால தான் மிரட்டுவாங்க. கிட்டத்தட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. என்ன திறக்க வச்சிடாதீங்க, நான் திறந்துட்டேன்னா அவ்வளவுதான் நீங்கன்ற மாதிரி பேசியிருந்தாருல. அப்போ இவர் சினிமா டைலாக் மாதிரி இது எல்லாமே பேசி ஆரம்பிச்சு விட்டது, எதிர்கட்சியினரை பேச வைத்தது எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு அவரை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? இதை ஆரம்பித்து வைத்ததே நீங்க தானே. அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களை தவிர இதுல எல்லாருமே எழுந்து பதில் சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காமெடி என்னன்னா, இப்ப இவங்க பேசுறாங்கன்னா இவங்க தாவேக்காவோட அமைச்சர்கள் அவங்களோட தலைவர்களுக்காக பேசுறாங்க.
சபாநாயகர் சம்பந்தமே இல்லாம அவருக்கே புரிஞ்சிச்சு போல, என்னடா இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு கேள்விகள், அதாவது ஒரே கேள்விதான் சுத்தி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேள்விக்கு தெளிவான பதில ஆதவர்ஜுன் அவர்களோ, நிர்மல்குமார் அவர்களோ, இல்ல ராஜ்மோகன் அவர்களோ யாருமே தரமாட்டுறாங்களே. சரி என்ன பண்றது, உங்களோட கட்சியில இருந்து நான் சபாநாயகராக வந்துட்டேன், சரி நானே சமாளிச்சு விடுறேன்னு சொல்லி இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு சபாநாயகர் பதில் சொல்றாரு. என்ன பதில்னு பார்த்தோம்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இப்ப அவரு டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதற்கு என்ன அர்த்தம்னா அவரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எப்ப அந்த ஃபைல்ஸை வெளியிடணும்னா அவர் துறை சார்ந்த அமைச்சர்களிடையே ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு அப்புறமா அவர் வெளியிடுவாருன்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. இந்த ஒரு பதில இது ஒரு சமாளிக்கக்கூடிய பதிலாகவே இருந்தாலுமே இத முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் சொல்ல மாட்டாரு? எதிரில நின்று ஒரு மனுஷன் கதறாங்க, என்ன நீங்க நான் ஒண்ணு கேட்டா என்ன அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றீங்க, சம்மந்தமே இல்லாம ஒண்ணு சொல்றீங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காருன்னா, அப்படி எழுந்து நின்று அன்னைக்கு எழுந்து நின்னீங்கல்ல, எனக்கு எப்ப பேசணும் எப்படி பேசணும்னு தெரியும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு சட்டன் எழுந்து நின்று எங்க என் டேபிள் மேல இருக்குன்னா அது ஆய்வுல இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி என் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசி நான் அப்புறமா வெளியிடுவேன்னு சொல்லலாம்ல. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த சப்ஜெக்டை தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்களை தாண்டி எல்லாருமே இவருக்காக பேசுறாங்க. சபாநாயகர் பேசுறாரு. இறுதி வரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த 3 ஃபைல்ஸை பொறுத்த வரையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியான ஒரு சவாலை விட்டுருக்காரு. இப்ப நீங்க நான் வந்து பயப்படல, எங்க மீது குற்றச்சாட்டு இது எல்லாமே தாண்டி ஊழல் என்பது உண்மையாகவே ஒரு பெரிய குற்றம் தான். அந்த குற்றத்துக்கு எதிராக ஒரு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வாரமாவே நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்க எப்ப வெளியிட போறீங்கன்ற தகவலையே சொல்லாம இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சிருக்கு. மாறாக இந்த விஷயம் என்பது எப்படி டைவர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, லைவ் குறித்தான விஷயங்கள் இப்படி 3 ஃபைல்ஸை பத்தி இவர் கேட்டாருன்னா இவங்க அப்படியே லைவுக்கு ஜம்ப் பண்ணாங்க. நம்மளுக்கே புரியல. இப்ப ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் குறித்து கேட்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கேட்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துல இந்த ஊழல் இருக்கு அந்த ஊழல் இருக்குன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம உசுப்பேத்தி இவங்க மடை மாற்றுவாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்னைக்கு எப்படி இந்த யோசிச்சு இதை இந்த கண்டென்ட்டையே டைவர்ட் பண்ணீங்க, நீங்க லைவ் போட்டீங்களான்ற மாதிரி மாத்தி விட்டுட்டாங்க. ஆனா இந்த சட்டமன்ற லைவை பொறுத்த வரையுமே திமுக ஆட்சி காலத்துல இந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரங்கள் எல்லாத்தையுமே அவங்க லைவ்ல கொண்டு வந்தாங்க. தாவேக தரப்புல இருந்து சொல்லிக்கக்கூடிய தகவல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல். லைவையே நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்றது தப்பு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த சட்டமன்ற லைவ் கொண்டு வந்தது தாவேக ஆட்சியில தான். ஆனா இந்த லைவ் சண்டையில ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து வச்சாரு. எதையோ பேசுறாங்க தாவேக தரப்புல இருந்து, எல்லாருமே வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்க, இவங்க ரொம்ப பெருமை பாடுறாங்கல்ல, லைவ் நாங்க எல்லா ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையும் நாங்க லைவ்ல போறோம்னு சொல்றீங்களே, இதன் மூலியமாக இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இப்ப ஏன்னா அதனால பேசுறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா நிர்மல்குமார் அவர்கள் கரூர் கம்பெனின்னு சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் கழிவறையில 3 மணி நேரம் உட்காந்துலான்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவீங்க. இப்படி ஒரு எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையுமே நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்க. இது லைவ் போயிட்டு இருக்கு. லைவ்ல என்ன பேசணும்ன்ற ஒரு தராதாரம் கூட ஆளுங்கட்சிக்கு தெரிய மாட்டுது. இது எல்லாத்தையுமே நீங்க பேச விட்டு நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கி விடுறது மூலியமாக என்ன பயன் இருக்கு? இவங்க பேசிட்டு நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்க, அது உடனே தாவேக்காவோட ரூட் மாஃபியா கும்பல் அவங்களோட ஃபேன் பேஜ் எல்லாருமே இது ஒரு ரீல்ஸா கொண்டு போயிட்டு அவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறதால என்ன ஒரு பயன்? அவை குறிப்புல இருந்து ஒரு நீக்கிறதுக்கான நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, இது சட்டமன்றத்தோடைய அந்த மரபுக்கு மீறி இருக்கு, மாண்புக்கு மீறி இருக்கு, ஆதாரம் இல்லாத தகவலை பேசியிருக்காங்கன்னு சொல்லிதான் இந்த சட்டமன்றத்துல இருந்து நீக்குவாங்க. நாளைக்கு ஒருத்தர் சட்டமன்ற வரலாற்று எடுத்து பார்க்கும்போது 2026 இந்த சட்டமன்ற பட்ஜெட் கூடும் போது என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு சொல்லும் போது இப்படி ஆதாரமற்ற விஷயங்கள் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் சட்டமன்ற அவை குறிப்புல இருந்து நீக்குவாங்க. இப்படி நீக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க கொண்டு போயிட்டு ரீல்ஸை போட்டு இவங்க ஷேர் பண்ணி லைக்கை போட்டு அது ஒரு ப்ரொமோஷனா பண்றாங்கன்னா, இப்போ இந்த லைவ்ல என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு? நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கும் சரியான பதில சொல்ல மாட்டாங்க, அவங்களா ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு விஷயத்தை அது மடைமாற்றி வருகிறாங்க, ஏதாவது அவை குறிப்புல இருந்து நீக்கக்கூடிய வார்த்தைகளை வேகனே பேசி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஒரு விஷயத்த சபாநாயகருக்கு முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, ஒண்ணு அவங்கள வந்து அவை குறிப்புல இருந்து ரொம்ப நீக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாம இருங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியால ஒளிபரப்பு பண்ணிட்டே வராங்க. இப்படி அவை குறிப்புல இருந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும்,
யார் ஆளுங்க, அதாவது அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களோ, ஆதாரம் இல்லாம விஷயங்கள் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுதோ அதை சோசியல் மீடியாக்கள் பப்ளிஷ் பண்ணுவதை நீங்க தடை செய்யணும்னு சொல்றாரு. இதுக்கு சபாநாயகரும் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் என்னென்ன சோசியல் மீடியாக்கள், அது செய்தி நிறுவனமோ இல்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோ இல்ல எல்லா அந்த நியூஸ் இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லா மீடியாக்களும் இப்படி அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பேசுனீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சட்டமன்றமே ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இறுதி வரை நம்ம கண்ணில் பட்டது ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறுதி வரை நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டே இருந்தேன், நீ காது கொடுத்து கூட கேட்கலன்னு சொல்லி நயன்தாரா ஃபீல் பண்ணுவாங்களே, அதே மாதிரிதான் இவருமே நான் லாஸ்ட் வரை ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லைன்ற மாதிரி தான் அவரோட நிலை என்பது இருந்துச்சு. இப்படி சட்டமன்றம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு சட்டமன்றம்னா, துறை சார்ந்த கேள்விகளை எதிர்கட்சி தரப்பு வந்து முன்னெடுத்து வைப்பாங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடி கண்டுபிடிப்பாங்க. நான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, கிட்டத்தட்ட இது ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி தான் மாறிடுச்சு, எல்லாம் எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து இந்த ஆக்ஷன்லாம் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு சினிமாவை பார்த்தீங்கன்னா இப்ப சட்டமன்றத்தையே பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் மாதிரி அவங்க மாத்திட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க போலன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிருந்தாரு. இன்னைக்கு பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, கவிதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஷூட்டிங்கும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து டான்ஸ் ஆட மட்டும்தான் ஆரம்பிக்கல. இது எப்போ நடக்க போதோ, இந்த 3 ஃபைல்ஸ் எப்பதான் வெளிவரப்போகுது என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். இது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம பதில சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.